Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கொசஸ்தலை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் 35 அடி உயரம் கொண்ட பூண்டி ஏரியின் தற்போதைய நீர்மட்டம் 33.05 அடியாக உள்ளது. ஏரிக்கு வரும் நீர்வரத்து 2910 கன அடியாக அதிகரித்துள்ளதால் ஏரியிலிருந்து 4500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கொசஸ்தலை ஆற்றின் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெருங்களத்தூர் சதானந்தபுரம் சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் அவ்வழியாக செல்லும் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதியான தாம்பரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை நீடித்து வருவதால் பெருங்களத்தூரிலிருந்து சதானந்தபுரம் செல்லும் முக்கிய சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் சதானந்தபுரம், நெடுக்குன்றம், SSM நகர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளுக்கு செல்லும் இந்த பிரதான சாலையில் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 21 அடியை நெருங்கியதால் ஏரியிலிருந்து 500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வரும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 21 அடி உயரம் கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியின் தற்போதைய நீர்மட்டம் 20.84 அடியாக உள்ளது. ஏரிக்கு வரும் நீர்வரத்து 2170 கன அடியாக அதிகரித்து ஏரி வேகமாக நிரம்பி வருவதால் 3 ஷட்டர்கள் வழியாக 500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை காரணமாக அனைத்து மாவட்டங்களிலும் எச்சரிக்கையுடன் இருப்பதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் மழை நிலவரத்தை நேரில் ஆய்வு செய்த அவர் காலை 4 மணி முதல் நேரடியாக கண்காணித்து வருவதாகவும் முகாம்களில் உணவு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு அமைச்சர்களை அனுப்பி வைத்து பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரைவுபடுத்தியிருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் சென்னை மற்றும் புறநகரில் உள்ள ஏரிகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. புறநகரில் நண்பங்கலம், அகரம், சேலையூர், செம்பாக்கம் ஆகிய ஏரிகள் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. செங்கல்பட்டில் உள்ள 528 ஏரிகள் 4 ஏரிகள் முழுமையாக நிரம்பியுள்ளது. மேலும் 27 ஏரிகள் 99%, 138 ஏரிகள் 75%, 243 ஏரிகள் 50% நிரம்பியுள்ளன. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஏரிகளை தீவிரமாக கண்காணித்து வருவதாக நீர்வளத்துறை அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். நாகையில் கனமழை காரணமாக சுமார் 15,000 ஏக்கரில் சம்பா, தாளடி மற்றும் குறுவை நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நரிமணம், குத்தாலம், கோபராஜபுரம், உத்தம சோழபுரம் பகுதிகளில் சம்பா பயிர்கள் அழுகியதுடன் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் வயல்களில் சாய்ந்து கிடப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிகாரிகள் பார்வையிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அறுவடை செய்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து வீணாவதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நரிமணம் பஞ்சாயத்தில் நிறைய நிலம் எல்லாம் முளைச்சி கிடக்கு. நெல்லு பூரா TNC சென்ட்ரல் நெல்லு குடோனில் ஏகப்பட்ட விவசாயிகள் நெல் எல்லாம் நனைஞ்சு கிடக்கு. சம்பா பயிர் எல்லாம் முழுகி கிடக்கு. தாளடி பயிர் எல்லாம் தாளடியும் நட முடியாமல் கிடக்கு. எல்லாம் நாற்றுலாம் ரொம்ப வீணாக போயிட்டு, அதனால இதுக்கு உடனே கணக்கெடுத்து எல்லாம் பார்த்து இது சரியான நிவாரணம் வழங்கணும், எல்லாம் பார்க்கணும். இது வரைக்கும் 2 லாரி தான் வெளியாயிருக்கு. அங்க இருந்து இன்னும் பாக்கி நெல் அப்படியே இருக்கு. அந்த நெல் இருக்கிறதுனால மற்ற நெல்லுகள் போட முடியல. கிட்ட ஒரு 10,000 மூட்டை கிட்ட அடுக்கி இருக்குது, வெளியில அடுக்கி இருக்குது. மழை பெஞ்சு அங்க மழையில நனைஞ்சிருக்குது. இப்ப இந்த வயல்வெளியில பாத்தீங்கன்னா நெல் பூரா தண்ணியில கிடக்குது. நெல் பூரா பாருங்க, நல்லா பாருங்க. நெல் முளைச்சு போச்சு. இப்ப இது முளைச்சு போச்சு. இது விவசாயம் என்ன பண்றது? ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன், 40,000 செலவு பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி எங்க ஊர்ல ஏகப்பட்ட மழை பெஞ்சு எதுவும் பண்ண முடியாம, அறுவடை செய்ய முடியாம ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கோம்.
எங்களுடைய இடம் வந்து நரிமணத்து பஞ்சாயத்தில் இருக்குது. அந்த இடத்துல வந்து தண்ணியும் வடிகாலும் சரியில்லை. சம்பா, குருவை, தாளடி எல்லாமே பாதிச்சிருக்குது. இப்போ குருவையை பொறுத்த வரைக்கும் பாதி அறுவடை பண்ணி பாதி அறுவடை பண்ணாமல் எல்லா இடத்துலையும் கிடக்கு. சரி, நெல்லை காய வைக்கவும் முடியல. சரி, நெல்லை சென்ட்ரல் கொண்டு போனோம்னா அங்கேயும் தேங்கி கிடக்கு. நெல்லை விற்க முடியாமல் கிடக்குறாங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.